லாட்ரி டிக்கெட்டை தமிழக அரசு தடை பண்ணா என்ன? எங்களுக்கு என்ன? லாட்ரி டிக்கெட்ட மாதிரியே நாங்க பல வழியில மக்கள்ட்டருந்து காச பறிப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா ரூ. 200 ஜிபே பண்ணோம் அப்படின்னா 1 வாரம் கழிச்சு குலுக்கலாம். முதல் பரிசு காரா, 2வது பரிசு ஏசியா, 3வது பரிசு டூ வீலர் பைக்கா. மக்கள் இதையும் நம்பி நெறைய பேர் எப்படியாவது நம்ம உழைச்சா தான் முன்னேற முடியும் அப்படிங்கிறது தெரியாம, எப்படியாவது ஒரு குறுக்கு வழியில பணம் காசு சம்பாரிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களும் ரூ. 200 ஆயிரக்கணக்கான பேர் அனுப்புறாங்க. இது உண்மையா பண்ணாங்க அப்படின்னா சரி ஓகே. அத யாருக்கு பிரைஸ் குடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச லிஸ்ட்ல 4 பேர் வச்சிருப்பாங்க. அவங்கள்கிட்ட காச வாங்கிக்கிட்டு அந்த காரு, பைக்கு அந்த மாரியான பொருட்கள குடுப்பாங்க. மக்கள் இது மாரி விளம்பரத்த நம்பி ஏமாற வேண்டாம். உழைச்சா மட்டும் தான் இன்னைக்கு முன்னேற முடியும். உழைக்காம ஒரு குறுக்கு வழியில இது மாரி ஒரு சூதாட்டத்தில நீங்க போய் காசு பணம் சம்பாரிச்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நிலைக்காது.